ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி தாயானவள் உன்னிடம் ஒரு விஷயம் மனம் விட்டு பேச வேண்டும். நீ உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளை என்னிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அதை விட்டுவிட்டு எல்லோரிடத்திலும் உன்னுடைய குறைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றாய். அவர்கள் உன்னிடத்தில் கேட்பது போல கேட்டுக்கொண்டு பிறரிடத்தில் அதை சொல்லித்தானே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, கலங்காதே. உன்னோடு உன் வாராகி தாயானவள் நான் எப்போதும் துணையாக இருக்கின்றேன். நீ எண்ணியது அனைத்தும் உன் எண்ணப்படியே நிறைவேறும். நீ என்னை நாடியல்லவா வந்திருக்கின்றாய். உனக்காக உன் வாராகி தாயானவள் எந்த நொடி பொழுதிலும் உனக்கான உதவியை செய்து கொடுப்பேன். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்போதும் உன் மனதில் வைத்துக்கொள். உன் மனமானது எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. நடக்கும் அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்துடன் தான் நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள். உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அளவு கடந்த அன்பு எனக்கு இருக்கின்றது. உன்னுடைய எண்ணமானது எதுவும் செயல்படுத்த முடியவில்லையே என்று கலக்கத்தில் இருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். உன்னை எந்த துன்பமும் நெருங்குவதற்கு உன் வாராகி தாயானவள் அனுமதி கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் உன் வாராகியானவளே முன்னின்று உனக்காக நடத்தி கொடுப்பேன். நீ சோர்ந்து போய்விடாதே. நீ மனம் வருந்தி கலங்கி இருப்பதால் எதுவும் நடக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ மனதை அலைபாய விடவோ தடுமாற்றம் அடையவோ கூடாது. நீ அப்படி செய்யும் போதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதனால் தான் சொல்லுகின்றேன், எப்போதும் தைரியமாக இரு. உன் மனதில் படும் விஷயங்களை எல்லாம் அப்படியே செய்துவிடு. உன் மனமானது உடைந்து அழும்போது உன்னுடைய வாராகி தாயானவளின் உள்ளமும் அல்லவா கலங்கி போய்விடுகிறது. நீ கண்ணீர் சிந்தக்கூடாது செல்லமே. நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். நீ சாதிக்க பிறந்தவள் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வாராகியானவள் உனக்காக நான் இருக்கின்றேன். உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் புன்னகையை வர வைக்கப் போகின்றேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. நல்ல குணமுடையவர்கள் இந்த உலகத்தில் பல சோதனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படித்தான் நீயும் இதுவரை பல சோதனைகளை சந்தித்திருக்கின்றாய். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. நல்ல குணமுடையவர்கள் என்றைக்கும் தோற்று போவது கிடையாது. நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகின்றாய். என்னை நம்பியவர்களை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவது கிடையாது. நீயும் வாராகி தாயே, எனக்கு நீ நல்லது செய்ய வேண்டும், உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று முழுமையாக என்னை நம்பி வந்திருக்கின்றாய். நிச்சயமாக உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பேன். உன் துன்பங்களை எல்லாம் விலக்கி வைத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றேன். என் தங்கப்பிள்ளையே, எதையும் எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமானது உனக்குள் இருக்க வேண்டும். இங்கு எந்த துன்பங்களும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போவது இல்லை. நீ அதை முதலில் புரிந்து கொள். எல்லா துன்பங்களும் உனக்கு மட்டும்தான் வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. அந்த துன்பங்கள் எல்லாம் வெயில் பட்ட பனி போல என்னுடைய அருட்பார்வை உன் மீது பட்ட கனப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் செல்ல போகின்றது. உன் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன். உன் மனதிற்குள் இருக்கும் சங்கடங்களையும் உன் மனதிற்குள் இருக்கும் வேதனைகளையும் நான் என் கைகளில் வாங்கிக் கொள்ளுகின்றேன். உன்னை நலமாக வாழ வைப்பேன். சந்தோஷமாக வாழ வைப்பேன். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய என்னுடைய 1000 கரங்கள் கொண்டு நான் ஓடோடி வந்து விடுவேன். எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் காத்து எல்லாவற்றையும் வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவள் இந்த வாராகி தாயானவள் என்பதை நீ புரிந்து கொள். அப்படிப்பட்ட வாராகியினுடைய ஆசீர்வாதமானது உன் வாழ்க்கையில் உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கின்றது. நீ எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறாய் என்பதை நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய அற்புதத்தை சந்திக்கப் போகின்றது. நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கத்தான் போகின்றது. நீ எங்கு இருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டு இருந்தாலும்
இருந்தாலும் சரி, எல்லா செயல்களிலும் உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். எந்த தடங்களும் எந்த சிக்கல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உனக்காக நான் இருக்கிறேன் என்ற சூழ்நிலையில் நீ எதற்காகவும் கண்ணீர் விடக்கூடாது. யாரும் எனக்கு இல்லையே என்று வருத்தப்படக்கூடாது. இந்த உலகத்திற்கு ஆதாரமாக உன் வாராகி தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்துக்கொள். அப்போது உன்னை எந்த துன்பமும் நெருங்காது. உன் மனமானது கலக்கமாக இருக்கின்றது. எதற்காக இப்படி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? இந்த கஷ்டங்கள் ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. அவையெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையானது மாறக்கூடியது. அதை மாற்றி காட்ட வேண்டும் என்றுதானே நான் வந்திருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கப் போகின்றாய். உன் மனதிற்குள் எதிர்காலத்தை பற்றிய பயமானது நிறைய இருக்கின்றது. எதற்காக இப்படி பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். என்னை சரணாகதி அடைந்திருக்கின்றாய். என் வாராகி தாயானவள் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாள் என்று முழு மனதோடு நீ என்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கனப்பொழுது கூட என்னுடைய சிந்தனைகள் உன் மனதிலிருந்து நீங்குவதில்லை. தாயே தாயே என்று மனதார என்னை நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. அனைத்தும் மாறப்போகின்றது. உனக்காக எல்லாவற்றையும் உன் வாராகியானவள் மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன். உன் துன்பங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது. நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயமானது உனக்கு சிறப்பாக நடக்கப் போகின்றது. நீ நினைத்ததை விடவே பல மடங்கு நன்மைகளை உன் வாராகியானவள் உனக்கு அள்ளி வழங்கப் போகின்றேன். நீ ஒரு மடங்கு நினைக்கிறாய் என்றாய், பல மடங்கு அதற்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னுடைய குழந்தை. என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் வைத்திருக்கின்றாய். இந்த பக்தியை கண்டு உன் தாயினுடைய உள்ளமானது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. நான் மகிழ்ச்சியோடு கொடுக்கின்ற இந்த சந்தோஷத்தை நீயும் அனுபவிக்க வேண்டும். நீயும் பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றாய். என் தங்கப்பிள்ளையே, இந்த வாராகி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்காகவே சொல்லப்பட்டது என்று உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். எல்லா சூழ்நிலைகளும் இனிமேல் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். காலம் கடந்து விட்டதே என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. இதுதான் உனக்கான காலம் என்று தைரியமாக இரு. நல்ல நேரம் உன்னை தேடி வந்து விட்டது. நல்ல விஷயங்கள் இனிமேல் நில் என்று சொன்னாலும் நிற்காது. தானாக உன்னை தேடி வந்து சேரும். என் தங்கப்பிள்ளையே, இந்த வாராகி உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன். நல்லது கெட்டது எது என்று அனைத்தையும் அலசி ஆராய்ந்து உனக்கு நல்ல விஷயங்கள் எதுவோ அதை மட்டுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்கப்பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கானது. நீ வாழ பிறந்திருக்கின்றாய். அழுது கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் இருப்பதற்காக இல்லை என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த வாராகி தாயினுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகின்றாய்.